நம்பர் 1, சுற்றி இருக்கிறவர்கள் கொடுத்த பயத்தில் இருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க போகிறார். நம்பர் 2, பொறுப்புகளின் மூலமாய் வருகிற பயத்தில் இருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார். நம்பர் 3, ஒன்றும் இல்லாமையினால் உங்களுக்கு உண்டான பயத்தை குறித்து கர்த்தர் எடுத்து போட போகிறார். கூட யாரும் இல்லை என்கிற அந்த பயத்தை கர்த்தர் எடுத்து போட போகிறார். 5வது, மரண பயத்தை கர்த்தர் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட போகிறார். 6வது, ஆட்கள் மேல் உள்ள பயத்தை கர்த்தர் எடுத்து போட போகிறார். 7வது, உங்களை குறித்து இருக்கிற பயத்தை கர்த்தர் எடுத்து போட போகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அந்த கடைசியா வாசித்த வசனத்தை வாசிச்சு முடிக்க போகிறோம். இவ்வளவு பயப்பட்டவன் தான். இந்த 7 பயங்களும் யாருக்குள்ள இருந்துச்சுன்னா கிதியோனுக்குள்ள இருந்துச்சு. ஹலோ, கவனிங்க, இந்த 7 விதமான பயங்களும் கிதியோனுக்குள்ள இருந்துச்சு. ஆனா இத்தனை பயத்தையும் உள்ளுக்குள்ள வச்சுட்டு எங்க வந்து நிக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஆலையிலே போரடிச்சிட்டு இருக்கிறான். இத்தனை பயம் உள்ள இருக்குது. நான் நம்புறேன் இங்க இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு இதுல இருக்கிற நிறைய பயம் உங்களுக்குள்ள இருக்குது. ஆனா நீங்க எங்க வந்திருக்கீங்க தெரியுமா? தேவ சமூகத்துல போரடிக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க. போரடிக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்குது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபட அவர் என்ன பலப்படுத்த வல்லவர். அவரை நான் நம்புறேன். அவருக்குள்ள உங்களுக்கு ஆணித்தரமான விசுவாசம் இருக்குது. இந்த கிதியோனை போல தான் நீங்களும் வந்திருக்கிறீங்க. அத்தனை பயம் இருந்தாலும் மொத்தத்தை உள்ள அடக்கி வச்சுட்டு எப்படி ஆகிலும் ஏதாகிலும் ஒன்று கர்த்தருக்காக நான் செய்ய மாட்டேனா, நிற்க மாட்டேனா, நான் தாண்ட மாட்டேனா,